வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு வாங்குவதோடு மந்திரி சபையில் ஆட்சியில் பங்கு கோருவோம் என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் ஏழைகளுக்கு தையல் இயந்திரம் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இருந்த பயனாளிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜேஷ்குமார் கூறியதாவது: காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. தமிழக நிலைமையை தலைமையிடம் கூறியுள்ளோம். நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன் இந்த கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நிச்சயமாக கேட்போம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொடுத்த வாக்குறுதியை எங்களது தொகுதி உட்பட பகுதியில் நிறைவேற்றியுள்ளது. ஆனாலும் அரசு ஆளும் கட்சியாக இருந்தாலும் தவறு செய்தால் தட்டி கேட்போம். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி கிராம காங்கிரஸ் அமைப்பு என்ற பெயரில் 16,000 கமிட்டிகளை அமைத்து வலிமையாக உள்ளோம். அதன் அடிப்படையில் அதிக தொகுதி கேட்பதில் தவறு கிடையாது. எங்கள் அகில இந்திய கமிட்டி கேட்டு வாங்குவார்கள். தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கடந்த முறை 25 சீட்டுகளை பெற்றோம். இந்த முறை அதிக இடங்களை வாங்குவதுடன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கோருவோம். முருகன் அனைவருக்கும் பொதுவான கடவுள். ஆன்மீகம் செய்ய வேண்டிய இடத்தில் அரசியல் செய்ய பாஜகவினர் பார்க்கிறார்கள். அவர்கள் வேறு வழியில் செல்கிறார்கள் என்று பேட்டியின் போது தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பத்தி எந்த விதமான கருத்துக்களை பேசுறது அதிகமான மதுக்கடை திறக்கிறாங்க. தற்போது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடை அடைக்கலான ஒரு அறிவிப்பு ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டங்களில் வழிபாட்டு தலங்கள், கல்வி கூடங்கள், அதே மாதிரி மருத்துவமனைகள், அதே மாதிரி NH பெரிய சாலைகள் இருக்கக்கூடிய இடத்துல மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் மதுக்கடைகள் இப்போ நேற்றைய தினம் அதனுடைய செயலாளர் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது அது மாதிரி அவங்க வரையறுக்கப்பட்ட இடத்தை மீறி இருந்தால் மாவட்ட கலெக்டரில் 30 நாளைக்குள்ளால மனுக்களை கொடுத்து அந்த இடங்கள் அப்படி இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகற்றுவதற்கு முழுமையாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எப்படி இருக்குது, ஏன்னா ஏற்கனவே முன்னாலே இருந்தால் கூட அந்த விதிகளுக்கு உட்பட்டு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அது மாற்றப்படும் என்பதை அதை தெரிவித்திருக்காங்க. இல்லை, அதாவது இப்போது நம்ம தொகுதியில், அதாவது கிள்ளியூர் தொகுதியில் ஏற்கனவே கோழி வலையில் ஒரு மதுக்கடை இயங்கி அது அங்கே நிறைய மருத்துவமனைகள், ஸ்கூல்ஸு, கோயில்கள்லாம் இருந்து அதுக்கு தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அதை அகற்றி தந்தது. ஆனால் இப்போ அதாவது படிப்படியாக இப்போ போன சட்டமன்றத்தில் கூட இவ்வளோ கடைகளை நாங்கள் மூடுவேன்னு சொன்னாங்க. அதுபடி நடத்தியிருக்காங்க. அது மதுக்கடைகள் குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் முழுவதுமாக மதுக்கடைகள் மூடணும்னு தான் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணமும் அதுதான். அதாவது முருகனை வச்சு, அதாவது அவரு ஒரு கடவுள், முருகபெருமானை வச்சு அரசியல் செய்யக்கூடாது. அது ஆன்மீகம். ஆன்மீகத்தோடு அரசியல் கலக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய எண்ணம். நாங்கள் அதை வேற மாதிரி தான் பார்க்குறோம். அது ஒரு ஆன்மீகம். பாஜக என்ன சொல்லுதுன்னா, முருகன் மாநாடு பாஜக நடத்தல, இந்து இயக்கங்கள் தான் நடத்துன்னு சொல்றாங்க. சரி, அப்போ எதுக்கு அவர் மாநில தலைவர் எல்லாத்தையும் நேற்றையும் கூட அவர் பிரஸ்ல சொல்றாரு, நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறோன்னு? சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆன்மீகமானா அது ஆன்மீகமாக நடக்கணும். ஆனால் அதுக்குள்ளால அரசியல், இதுதான் பிஜேபியினுடைய கை வந்த கலை. இது மாதிரி மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் இனத்தை வைத்தும் பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சி தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க, ஹரியானாவில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அது மாதிரி தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையும் நடக்காது. பாஜக அப்படின்னா முருகன் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி எண்ணத்துல தான் இல்லை, அது ஆன்மீகமாக இருந்தால் நிச்சயமாக அரசியல்வாதிகள் என்னது கலக்க போகிறாங்க. இப்போ நாங்கள் காங்கிரஸ் கட்சியில் இது மாதிரி நாங்கள் போய் இது மாதிரி மாநாடு நடத்தி அதில் ஆன்மீகத்தில் போய் கலந்துட்டோமா? கடவுள் வேற, அரசியல் வேற, அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். பாஜகவினர் முருக பக்தர்கள் அதிக அளவில் இருக்காங்க. நாங்கள் கூட முருக பக்தர்கள். அவங்க எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. இல்லை, அதான் எங்களை பொறுத்தவரையில, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லாருக்கும், அதாவது எங்களை பொறுத்தவரையில் ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ கிடையாது. அனைவரும் சகோதரர்கள். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றோ அது வழி நடக்கக்கூடியதான் காங்கிரஸ் கட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.